ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய 26வது வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுபோல் இந்த 26வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 26வது வாரம் என்பது உங்களோட 3வது ட்ரைமஸ்டரில் முதல் மாதத்தில் இருக்கீங்க. இந்த 26வது வாரத்தில் குழந்தையின் வளர்ச்சி வேகமாக இருக்கும். குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இந்த வாரத்தில் உண்டாகி கொண்டிருக்கும். உங்கள் குழந்தையோட உணர்ச்சி உறுப்புகளும் குழந்தையோட கண்கள் காதுகள்லாம் உருவாகியிருக்கும். இந்த வாரத்தில் குழந்தைக்கு வெளி உலகத்தில் இருப்பவங்களோட குரலை நன்றாக அடையாளம் காண முடியும். வெளியில் என்ன சத்தம் கேட்டாலும் குழந்தைக்கும் கேட்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும்போது குழந்தை வேகமாக உதைப்பதை உங்களால் உணர முடியும். இந்த 26வது வாரத்தில் குழந்தையோட நுரையீரல் ரொம்ப கடினமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா குழந்தை பிறந்தவுடன் முதல் சுவாசத்தை எடுக்கிறதுக்கு நுரையீரல் தயாராகிட்டு இருக்கு. நுரையீரல் சர்பன்டன்ட்டை உற்பத்தி செய்து இந்த சர்பன்டன்ட் உங்கள் குழந்தையோட ஒவ்வொரு சுவாசத்தின் போது உங்கள் நுரையீரல் சரியாக விரிய உதவும் ஒரு பொருளாக இருக்குது. உங்கள் குழந்தை உறிஞ்சும் தன்மையை கொண்டு இருப்பாங்க. உங்கள் குழந்தையோட கை முகத்துக்கிட்ட போகும்போது அவங்க கட்டவரலை உறிஞ்ச ஆரம்பிப்பாங்க. மோஸ்ட்லி நீங்கள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணும்போது இந்த மாதிரி குழந்தை கட்டவரில் சக் பண்ணுறத பார்க்கலாம். குழந்தையோட தோல் சிவப்பு நிறத்தை பெற தொடங்கும். உங்கள் குழந்தையோட தலையில் முடி தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அவங்களோட கண் இமைகளும் முளைக்க ஆரம்பிக்கும். உங்கள் குழந்தையோட கண் இது வரைக்கும் மூடி இருந்தாலும் விரைவில் அவங்க கண்ணை திறப்பாங்க. குழந்தையோட கண் சிமிட்டுதல் பயிற்சி கூட பண்ணுவாங்க. குழந்தையோட பொசிஷன் அப்பப்போ மாறும் இந்த வாரத்தில். அது மணிக்கு குழந்தையோட அசைவுகளை இந்த வாரத்தில் கவனிப்பது ரொம்ப முக்கியமானது. இந்த 26வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் அளவு 35 சென்டிமீட்டர் இருக்கலாம். அதுபோல் உங்கள் குழந்தையோட எடை 900 கிராம் இருப்பாங்க. இல்லைன்னா அதுக்கு மேலே 1 கிலோ கூட இருக்கலாம். குழந்தை முன்பை காட்டிலும் வளர்த்தியாக இருப்பாங்க. குழந்தையோட அளவு பூசணிக்காய் அளவு இருக்கலாம். விரைவில் உங்களுக்கு 2வது ட்ரைமஸ்டரில் 3வது மாதம் முடிவடையுது. அடுத்த ட்ரைமஸ்டரில் முதல் மாதத்தில் இருக்கலாம். உங்களோட கர்ப்பத்தில் 26வது வாரத்தில் இடுப்பு வலி இருக்கும். உங்கள் இடுப்பில் இருக்கக்கூடிய தசைநார்கள்லாம் ரொம்ப தளர்ந்து பிரசவத்துக்கான தயாரிப்பில் நெகிழ்வாக இருக்கும். உங்களுக்கு இடுப்பு பகுதி மற்றும் கீழ் முதுகு வலியை உண்டு செய்யும். உங்கள் குழந்தை வளர்றனால ஒரு சிலருக்கு நீங்கள் உட்கார போகும்போதும் உங்களோட சேர்லேருந்து எந்திரிக்கும் போகும்போதும் நீங்கள் கீழே இறங்கும் போகும்போதும் உங்களுக்கு உணரலாம் இந்த வலியெல்லாம். அடுத்து தூங்குவதில் சிரமம் ஏற்படும். பிரசவத்துக்கு நாளை நெருங்க உங்களுக்கு தூக்கம் வராமல் போகும். காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் காஃபின் குடிக்கிறதெல்லாம் தவிர்க்க வேண்டும். அதுக்கு மாறாக திரவங்களை உட்கொள்ளணும். அதாவது ஜூஸ் ஐட்டம் இல்லைன்னா தண்ணி நிறையா குடிச்சிக்கலாம். இந்த வாரத்தில் நீங்கள் நடைப்பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு இரவு நேரத்தில் ஓய்வெடுக்க உதவும். உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறனாலையும் உங்கள் வயிற்றின் அளவு பெருசாகிறனாலையும் உங்களுக்கு அசௌகரியமான தூக்க நிலையை ஏற்படும். அதுபோல் இந்த வாரத்தில் உடல் வீக்கம், கை காலில் வீக்கம் இருக்கலாம். அடுத்து தலைவலி ஏற்படும். இது ஹார்மோன் ஏற்ற இறக்கங்கள் காரணமாகவும் மன அழுத்தத்தின் காரணமாகவும் இந்த தலைவலி ஏற்படும். சில நேரத்தில் பசினாலையும் நீரிழப்பு காரணமாகவும் தலைவலி ஏற்படலாம். இந்த வாரத்தில் பிரசவ வலி சுருக்கங்கள் இருக்கலாம். அதிலும் ரெட்டை குழந்தையாக இருந்தால் இதை அடிக்கடி உணர முடியுங்கனால கர்ப்பப்பை சுருக்கம் அதிகமாக இருக்கும். ரெட்டை குழந்தையாக இருந்தால் லாஸ்ட்டு 3 மந்தில் இந்த மாதிரி கர்ப்பப்பை சுருக்கம் ஏற்பட வாய்ப்பு அதிகம். இதை இங்கிலீஷில் பிராங்க்ஸ்டன் கிக்ஸுன்னு சொல்கிறாங்க. இந்த சுருக்கங்கள் உங்களை அடி வயிற்று பகுதியில் ஒரு இறுக்கம் போல் உணரலாம். அதாவது கான்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இந்த சுருக்கங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். அதிகமான தண்ணி குடிக்கிறதுனால இந்த பொய்யான வலி ஏற்படாமல் இருக்கும். உங்களுக்கு சுவாசத்தில் பிரச்சனை ஏற்படும். ஏன்னா இடுப்பு பகுதியிலையும் அடி வயிற்று பகுதியிலையும் ஏற்படக்கூடிய ஒரு வலி சுவாசிப்பதில் ஒரு சிரமம் ஏற்படுத்தும். குழந்தை வளர்கிறதுக்கு அதிகமான இடத்தை எடுத்துக்கொள்கிறதுனால இந்த நிலை உங்களுக்கு ஏற்படும். அதுபோல் உங்கள் காலில் தசைப்பிடிப்பு ஏற்படும். இது எதனால்னா உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போனதுனாலையும் உங்கள் ரத்த நாளங்கள் குழந்தையை அழுத்துறதுனாலையும் இது ஏற்படுது. ஒரு சிலருக்கு உங்களோட தாடை, முழங்கால், மூட்டுகளிலையும் வலி ஏற்படலாம். உங்கள் உடலில் வீக்கம் என்பது தண்ணீர் தேங்குறதுனால இது ஏற்படுது. உங்கள் உடலில் வெவ்வேறு பாகங்களில் இது ஏற்படும். ஒரு சிலருக்கு வாயு சுருக்கம், வீக்கம், மலச்சிக்கல்லாம் ஏற்படுத்தலாம். உங்களுக்கு இந்த வாரத்தில் அஜீரணம் ஏற்படும். இதன் காரணமாக உங்கள் உடலில் அமிலத்தன்மையை அதிகரித்து நெஞ்செரிச்சல் பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுரும். ஒரு சிலருக்கு உங்கள் வயிற்றில் நமைச்சல் ஏற்படும். உங்களோட வயிறு விரிவடைகிறதுனால உங்கள் வயிறு, தொடைப்பகுதி, மார்பகங்கள்லாம் நமைச்சல் ஏற்பட்டு அரிப்பு ஏற்படும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.